ஹரிபோல் தண்டோத் பிரணாம். நான் ஸ்ரீ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு ஸ்ரீ மனஹ சிக்ஷா படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு 8வது ஸ்லோகம். யதா துஷ்டத்வம் மே தவயதி ஷடஸ்யாபி கிருபயா யதா மஹ்யாம் प्रेमामृतम अपि ददात्युज्ज्वलम् असौ यथा श्री गांधर्व भजन विधये प्रेरयति माम तथा गोष्ठे काक्वा गिरिधरम इह त्वं भजमन. நான் ஒரு ஏமாத்துக்காரன். பகவான் கருணை வச்சு இந்த கெட்ட குணம் போயிடும், கெட்ட சுபாவம் போயிடும். அந்த கெட்ட சுபாவம் போகும்போது பகவான் எனக்கு தெய்வீக பிரேமம் சொல்லி அமிர்தம் கொடுப்பாங்க. என் இதயத்தில் எப்படி ஸ்ரீ காந்தார்விகா ராதைக்கு பஜனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அப்போதான் எனக்கு புரியும். அதுக்கு வேண்டியோ மனசே ரொம்ப பணிவா நீ பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ಗಿರಿಧಾರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணணும், ஆராதனை பண்ணணும். ஸ்ரீல பக்திவினோத் டாக்கூர் பஜன தர்ப்பணா சொல்லி இதில் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான சாதுகளை சங்க பண்ணும்போது நம்ம இதயத்தில் ஆத்மீக சக்தி கிடைக்கும். அப்போ நம்ம இதயத்தில் உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் போயிடும். நமக்கு எல்லா விதமாக வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி சாதுகள சங்கம் சரளமாக கிடைக்காது. இங்கே ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க, காக்வா நம்ம ரொம்ப பணிவாக கண்ணீர் போட்டு பிரார்த்தனை பண்ணணும். எப்போ பக்தி கபட்டம் இல்லாமல் நடக்குதோ அங்கே பணிவிற்கும் நமக்கு உள்ள கெட்ட குணங்களும் நம்ம ஏற்றிக்கொள்வோம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ஸ்ரீ காந்தர்வா சம்பிரார்த்தனா அஷ்டகம் சொல்லி ஒரு பிரார்த்தனை எழுதியிருக்காரு ஸ்தவமாலாலே. ரொம்ப அருமையான பிரார்த்தனை. பக்திவினோத் டாக்கூர் இங்கே அது கொடுத்திருக்காரு. முதலாவது ஸ்லோகம், 8-9 ஸ்லோகம் இருக்கு. பிருந்தாவனே விஹரத்தோர் இஹ கேலி குஞ்சே மத்த த்வீப பிரவர கௌதுக விப்ரமேன சந்தர்ஷயஸ்வ யுவயோ வதனாரவிந்த துவந்த்வம் விதேஹி மயி தேவி கிருபாம் பிரசீத. ஓ ஸ்ரீமதி ராதாராணி, நீ பிருந்தாவனத்திலே கேலி சொன்ன விளையாட்டு உள்ள கொஞ்சங்களில் சுத்திட்டு இருக்கு. ஓ தேவி, தயவு செய்து உங்கள் முகம் திந்து தரிசன கொடுங்க. உங்கள் பிரியமான கிருஷ்ணன்கி முகத்தின் தரிசனம் இப்படி கருணை என் மேலே காட்டுங்க. हा देवी काकुभर गदगद याद्या वाचा याचे निपत्य भुवि दंडवद उद्भटार्थी अस्य प्रसादम अबुधस्य जनस्य कृत्वा गांधार्विके निजगणे गणनाम विदेही. ओ देवी, நான் உங்கள் திருப்பாதத்திலே தண்டவத் நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கேன். நான் ரொம்ப துன்பத்தில் கஷ்டத்தில் உள்ள ஜீவன். ரொம்ப பணிவாக கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு அறிவு புத்தி இல்லாத ஜீவன். உங்கள் கருணைக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஓ காந்தார்விகா ராதாராணி, எனக்கு உனக்கு அனுபான சಖಿகளில் ஒன்றாய் நினையுங்கோ.
श्यामे रमा रमण सुंदरता वरिष्ठ सौंदर्य मोहित समस्त जगज्जनस्य श्यामस्य वाम भुज बद्ध तनुम कदाहम त्वाम इंदिरा विरल रूप भराम भजामि. ओ श्यामा राधे. கிருஷ்ணனுக்கு அழகு பகவான் நாராயணனுக்கு தாண்டி இருக்கு. கிருஷ்ணன் முழு உலகத்துக்கு ஆக்கர்ஷணம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ நான் வந்து அந்த கிருஷ்ணன் உனக்கு உன்மேலே தன் இடத கை வச்சு உட்கார்ந்துருக்காரு, அப்போது உங்கள் 2 பேர் ஆராதனை பண்ண முடியும். லக்ஷ்மி தேவி கூட இந்த காட்சி பார்க்க முடியாது. துவாம் பிரச்சதேன முதீர சவின்னா பீடாய மஞ்சிர முக்த சரணாம் ச விதாய தேவி குஞ்சே பிரஜேந்திர தனயேன விராஜமானே நக்தம் கதா பிரமுதிதாம் அபிசாரேஷி. ஓ தேவி, எப்போ நான் வந்து உனக்கு அலங்காரம் பண்ண முடியும்? உனக்கு மேகம் நீல கலர் சாரி போட்டு அலங்காரம் பண்ண முடியும். உங்களுக்கு கொலுசு காலில் கழுத்த முடியும்னா நைட்டில் காட்டில் வழி போகும்போது வேறு யாருக்கும் அந்த கொலுசு சத்தம் வரக்கூடாது. அப்படி நான் எப்போ உனக்கு நந்த மகாராஜனுக்கு மகன் கிருஷ்ணன் கிட்ட கொண்டு போக முடியும்? குஞ்சே பிரசூன குல கல்பித்த கேலி தல்பே संविष्टयोर मधुर नर्म विलास भाजो लोकत्रयाभरणयोस चरणाम्बुजानी संवाहिष्यति कदा युवयोर जनोयम. உங்கள் 2 பேருக்கு தாமரை பாதம் கொஞ்சத்திலே அவங்கள ரெஸ்ட் எடுக்கும்போ அந்த பாதங்கள் ஆனந்தமான லீலைகள் அனுபவிச்சிருக்கு. உங்கள் 2 பேர் திருப்பாதம் இந்த உலகத்துக்கு முழு உலகத்துக்கு ஆபரணம் போல இருக்கு. ஓ தேவி, எப்போ நான் உங்கள் தாசி உங்கள் 2 பேர் பாத சேவை பண்ண முடியும்? துவத் குண்டரோதசி விலாச பரிஷ்ரமேண ஸ்வேதாம்பு சும்பி வதனாம்பு ருஹஸ்ரீயோவாம் பிருந்தாவனேஸ்வரி கதா தருமூல பாஜோ சம்விஜயாமி சமரிச்சய சாமரேன. உங்கள் 2 பேர் ராதா கொண்டு கரையிலே ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துருக்கீங்க. ஓ பிருந்தாவனேஸ்வரி, எப்போ நான் வந்து சாமரை வச்சு உங்கள் 2 பேருக்கு கொஞ்சம் காற்று பொழியும். உங்கள் 2 பேர் முகம் முழு வேர்ப்பு. ஏன்னா உங்கள் 2 பேர் நிறைய அப்படி விளையாட்டுகள் பண்ணிங்க, உடம்பு ஃபுல் வேர்க்குது. நான் உங்கள் 2 பேருக்கு எப்போ காற்று வீசுவேன். லீனாம் நிகுஞ்ச குஹரே பவதிம் முகுந்தே சித்ரைவ சுச்சித்வதிம் ருச்சிராட்சினாகம் भोगनाम भ्रुवम न रचयेति मृषारुषाम त्वाम अग्रे ब्रजेंद्र तनयस्य कदानुनेशि. ஓ அழகான கண்ணுள்ளவளே, நீ வந்து கொஞ்சத்தில் ஒரு இடத்துல ஒழிச்சு உட்கார்ந்துருக்கே, அப்போது கிருஷ்ணன் உனக்கு தேடிடுவான். அப்போது நீ என் மேலே கோபமாயி நீ தான் கிருஷ்ணனுக்கு சொல்லிவிட்டேன் நான் எங்கே ஒழிச்சிருந்தேன் சொல்லி எனக்கு சொல்லும்போது நான் கிருஷ்ணன் முன்னாடியே சொல்லுவேன், அது நான் கிடையாது, சித்ரா சखी தான் அவன் பார்த்து சொல்லிவிட்டான், என் மேலே கோபம் பண்ணாதுங்க. அந்த நாள் எப்போ வரும்? வாக் யுத்த கேலி குத்துக்கே பிரஜராஜ சுனும் ஜீத்வோன் மதாம் அதிக தர்ப்ப விகசி ஜல்பாம் फुल्लाभिर आलिभिर अनल्पम उदीर्यमान स्तोत्राम कदानु भवतिम அவலோகயிஷி. எப்போ வந்து பேச்சில் 2 பேரும் ஒரு மாதிரி போர் போல
பேசும்போ, ராதே நீ ஜெயிக்கும்போ எல்லா சகிகளும் சேர்ந்து சத்தமாக ஜெய் ராதே ஜெய் ராதே இந்த நிகழ்ச்சி நான் எப்போ பார்க்க முடியும்? यह कोपि सुष्टु वृषभानुकुमारिकायाः सम्प्रार्थनाष्टकमिदं पठति प्रपन्नः सा प्रेयसा सह समेत्य धृतप्रमोद तत्र प्रसादलहरीं उररीकरोति. எந்த சரணாகதி உள்ள ஜீவன் இந்த பிரார்த்தனை கந்தர்வா சம்பிரார்த்தனாஷ்டகம் படிப்பாங்க, இல்லை கேட்பாங்க. ஸ்ரீமதி ராதாராணிக்கு பிரார்த்தனை அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கருணை கிடைக்கும், அந்த பாவங்களை அனுபவிக்க முடியும். அடுத்த பக்திவினோத் டாக்கூர் எழுதிட்டு இருக்காரு, ஷட்டதாமே துஷ்டத்துவம். ஒரு ஜீவன் கபட்டம் சுபாவமாக எடுத்திருக்கான். கட்டல்பட்ட ஜீவன். சுத்த ஜீவன் சரளமாக இருப்பான், கபட்டம் இருக்காது. எப்போ ஒரு ஜீவன் அறியாமல் மோகம் மாயைக்கு சரண் எடுப்பானோ அப்போ கபட்டம் வந்துடும், அகங்காரம் வந்துடும், பேரு புகழ்ச்சிக்கு ஆசை வந்துடும். இப்போ தவறான வேலைகளுக்கு பண்ண தொடங்கிடுவான். அந்த மாதிரி ஜீவன் மெல்ல மெல்லமாக கிருஷ்ணனுக்கு தூரம் ஆயிடுவான். இந்த மாதிரி அதிருஷ்டம் இல்லாத ஜீவங்களுக்கு கூட தான் பகவானுக்கு நித்திய தாசன் தாசி தெரியும்போ அவங்களுக்கு கூட பணிவு கொண்டு வந்து வேறவங்கக்கிட்ட மதிப்பு எதிர்பார்க்காம நல்ல முறையாக பகவான் நாமம் ஜப்பம் செய்துட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கு அனுபான பக்தர் கருணை அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த உஜ்வல பிரேமாமிருதா. நீங்கள் உஜ்வலா சொன்னால் ஸ்ருங்கார ரசா, மாதுரி ரசா. சில ரூப கோஸ்வாமி பாது ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, முக்கிய ரசேஷு புராய சங்கேபேனோதிதோ ரகசியத்வாத் பிருத்தகேவ பக்திரசராத்சா விஸ்தாரேனோच्यते மாதுரः வக்ஷமானைர்விபாவாத்யை ஸ்வாத்யதாம் மதுராரதிः நிதா பக்தி ரசः प्रोक्तो மதுராக்கிய மனிஷிபிः. ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, மாதுரி ரசம் எல்லா ரசத்துலேயும் அரசன் போல இருக்கு. அப்போ கூட நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அது ரகசியமானது. எப்போ மதுர ரத்தி நமக்கு ருசி கொடுக்குமோ அங்கே விபாவா, அனுபாவா, சாத்விக பாவா, சஞ்சாரி பாவா, இந்த மாதிரி மொத்தமாக அது மதுர பக்தி ரசம் நம்ம இதயத்தில் வந்துடும். இப்போது ஸ்ரீ பக்தி ரசாமிருத சிந்துலே ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, சுத்த பக்தி சேவையிலே 5 முக்கியமான விதம் இருக்குது. சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்ய, மாதுரியம். எல்லாம் இந்த 5லே கூட கிருஷ்ணர் பக்கம் ஒரு அனுபான ஆக்கர்ஷணை இருக்குது. மாதுரி ரசா கிருஷ்ணன், கோபிகள், ராதாராணி. இங்கே 8 சாத்விக பாவம் இருக்குது, 33 விபிச்சாரி பாவம் இருக்குது. இப்படி ஒரு பக்தி ரசா. எப்போ பக்தியிலே பாவங்கள் வர தொடங்கும் அப்போது அங்கே விபாவா, அனுபாவா, சாத்விக பாவா, வெபிச்சார பாவா, இப்படி ஒரு ரசம் வந்துடும். அப்போதான் பிரேமம் வரும். இங்கே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரஜலியிலே தன் அனுபான கோபிகள் கூட என்ன பண்ணாங்க, இதே அந்த ரசத்துக்கு உதாரணம். யார் அதிர்ஷ்டசாலிகள் இருக்காங்க, யாருக்கு ரொம்ப பேராசை இருக்குது, அவங்களுக்கு இந்த ரசத்தில் ஆசை வரும். அவங்களும் நிரந்தரமாக ரொம்ப பணிவாக ஸ்ரீமதி ராதாராணிக்கு பிரார்த்தனை பண்ணணும்.
ராதாராணிக்கு கருணை கிடைக்கும்போதா ராதாராணி முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு அகலாதினி சக்தி. ராதாராணி கருணை கிடைக்கும்போது அந்த ரசம் இதயத்தில் வரும். வேறு எந்த வழி கிடையாது மாதுரி ரசத்துக்கு. ஸ்ரீ கந்தர்வா பஜனா காந்தர்வா ஜீவன் ஒரு வாட்டி பிரம்மானந்தத்துக்கு அனுபவம் பண்ணல, ஆத்மானந்தத்துக்கு உள்ள அனுபவம் பண்ணல. பரமானந்தம் வேணும் சொன்னால் ராதாராணி கருணை வேணும். கருணை கிடைக்கும்போது பிரஜ தாமத்தில் உள்ள பிரஜவாசிகள் போல பாவங்கள் வரும். இப்போ முதல்ல பேராசை ஆசை வரணும் இதயத்தில். அதுக்கப்புறம் பிரார்த்தனை, உண்மையான பிரார்த்தனை இருக்கும்போது ஒரு பக்தன் ராதாராணிக்கு ஏதோ சಖಿ ಇಲ್ಲ ಮಂಜರಿಗೆ சரணை எடுக்கணும். அந்த சಖி ಇಲ್ಲ ಮಂಜரி கருணை வச்சு தான் ராதா கருணை கிடைக்கும். ராதா கருணை கிடைக்கும்போதா உண்மையான பிரேமம் கிடைக்கும். எதுவரை ஜீவன் இதயத்தில் புருஷ பாவம் வச்சிருக்கான், இப்போ இந்த மாதுரி ரசம் கிடைக்காது. புருஷ பாவம் சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள ஆணு பெண்ணு அந்த உடம்பல்ல. புருஷ சொன்னால் தான் அனுபவிக்கணும் அதிகார பாவம் வேறவங்கள மேலே. உண்மையாக ஒரு ஜீவன் ஒரு ஆத்மாவோ பெண்ணு சுபாவதா. எப்போ நம்ம கடவுள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், வேறவங்க மேலே அதிகாரம் காட்ட தொடங்கிடுவோம். இது புருஷபாவா. அவர் இந்த ராதா கிருஷ்ணருக்கு மாதுரி ரசம் அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ஸ்ரீல பக்திவினோத் டாக்கூர் மனசிக்ஷா பாஷா சொல்லி இந்த ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இந்த ஸ்லோகம் வச்சு. ब्रजभूमि चिंतामणि चिदानंद रत्न खानी यथा नित्य रसिर विलास जीवे दिव गूढ़धन चीनीति कृष्ण वृंदावन जड़े आनी करीला प्रकाश. இந்த பிரஜபூமி சிந்தாமணி போல இருக்கு. நம்ம எவ்வளோ பிருந்தாவனை பார்த்து சிந்தனை பண்ணுவோம், அவ்வளோ ஆனந்தம் அனுபவிக்கல. அதுக்கு வேண்டி பிருந்தாவனத்தில் வீடு போடணும் சொல்லலாம். எங்கே இருக்கோ அங்கே இந்த பிருந்தாவனம் நினைக்கிறது. கிருஷ்ணர் நினைச்சாரு, நான் இந்த பிருந்தாவனை இந்த பூமியில் கொண்டு வந்தால் ஜீவன்களுக்கு ஒரு உயர்ந்த ரத்னம் பொக்கிசம் கொடுக்கலாம். कृष्ण मोर दयार सागर तुम्ही मन व्रज धाम भ्रमी भ्रमी अविराम डाको कृष्ण ஐயா காத்தர். கிருஷ்ணன் என் கிருஷ்ணன் கருணைக்கு கடல் போல இருக்கான். ஓ மனசே பிரஜதாமத்தில் சுத்து, உடம்பெல்லாம் மனசுக்கு பிரஜதாமத்தில் கொண்டு போங்க. அங்கே ரொம்ப பணிவாக கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. अविद्य विलास वशे छिले तुम्ही जडरसे दुष्टता हृदय पाइल स्थान हैले तुम्ही शठराज भूलिले आपन काज हृदय वरिले अभिमान. நீ மாயில மாட்டிட்டு இதயத்தில் ஏதோ தவறுகளை கொண்டு வந்திருக்கு. நீ பெரிய ஏமாத்துக்காரன் ஆயாச்சு. உனக்கு உண்மையான கடிமைகளை மறந்தாச்சு. ஹிருதயத்தில் அகங்காரம் கொண்டு வந்திருக்கு. ஏபே உபதேச சுன காயா ஜுகல குண் கோஷ்டே கோஷ்டே கரஹோ ரோதன் தயா கரி கிரிதர சுனியா காக்குத்தீஸ்வர தவே தோஷ கரி விசோதன. இப்போ என் உபதேசம் கேளு. ராதா கிருஷ்ணருக்கு புகழ்ச்சி பண்ணி அவங்களுக்கு திருநாமம் ஜபம் செய்து மனசில் பிருந்தாவனத்தின் ஒரு இடத்துல போய் கண்ணீர் போடு. அந்த கிருஷ்ணன் உன் மேலே கருணை காட்டிட்டு உன் கண்ணீர் பார்த்துட்டு உனக்கு தோஷம் இல்லாத போல பண்ணிடுவான்.
उज्ज्वल रसेर प्रीति श्री राधा भजन नीति अनायासे दिव्य नामाय रूप रघुनाथ मोरे कृपा करी अतः परे यही तत्व गोपने सिखाए. அப்போ கிருஷ்ணன் உனக்கு அந்த உஜ்வல ரச பிரீத்தி கொடுப்பாங்க. ஸ்ரீ ராதாගේ பஜனை எப்படி பண்ணுறது, எப்போ ரூப கோஸ்வாமி ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி என் மேலே கருணை காட்டுவாங்களோ எனக்கு இந்த ரகசிய உஜ்வல பக்தி ரசத்தின் ரகசியம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி இந்த பிரார்த்தனை இங்கே முடிச்சுட்டு இருக்காரு ரகுநாத் பக்தி நோட்டாக்கு வந்து மன சிக்ஷா நமக்கு சரியா பஜனை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் எடுக்க தயார் இருக்குமா? கூகுள் மீட் கிளாஸ் பண்ணிட்டு இருந்து 25-30 பேர் வந்துட்டு இருந்தார். ஃபேஸ்புக்கில் 200-300 மக்களை பார்த்துட்டு இருந்தார். இப்போ யூடியூப்பில் 20-25 ஆகிறது பெரிய அளவாயிடுச்சு. சரி, உண்மையாக யார் ஹரிகதா கேட்கணும்னு சொல்லியிருந்தார். இனி சாவலா. இப்போ தான் கிளாஸ் நிப்பாட்டிட்டு ஒரு 20 நாள் ஆச்சு. 1 மாதம் ஆயிருக்கலாம். 3 மாதம் ஆனால் என்ன ஆகும், 6 மாதம் என்ன ஆகும், 5-10க்கு வந்துடு. பரவாயில்ல, 5-10 பேர் கேட்டால் கூட எனக்கு கஷ்டம் இல்லை. நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு அதை பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே ரொம்ப பேர் புகழ்ச்சி, நான் ஒரு பெரிய பக்தன், எனக்கு இது தெரியும், அந்த அகங்காரம் வந்தாச்சு. அதுக்கு வேண்டிதான் குரு மகாராஜ் சொன்னேன், நான் எல்லாம் விட்டு கொஞ்ச நாள் தனியாக பஜனை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் 10-15 வெளிநாடு கண்ட்ரிஸ் போன சொல்லியிருந்தேன். எல்லாம் விட்டு வந்துடுறேன். ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. மங்கள ஆரத்தி பண்ணிகிட்ருக்கோம், சந்தியா ஆரத்தி பண்ணிகிட்ருக்கோம், சமையல் பண்ணுவேன் 3 வாட்டி, ராகவாங்கி போகம் கீர்த்தனம். நம்ம சாதனை ரொம்ப முக்கியம். வேறவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் விட்டுட்டு சத்து போனால் என்ன ஆகும், நம்ம இறந்து போனால் என்ன ஆகும், அந்த சாவறதுக்கு முன்னாடி என்ன பக்தி நிலைமை நம்ம வாழ்க்கையில் வரணும். அந்த அனுபவம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஹரி தன்வாத்.